அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பானுப்பிரியா பூத்தீர் ஹோட்டல் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பானுப்பிரியா ஹோட்டல் அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல சுடுகாடு அழிச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தோட நாயகன் கேஸ் கொடுக்க ஆரம்பிக்க இவர் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பல அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் யார் அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான பேய் படமா இது உங்களுக்கு கண்டிப்பா அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பானுப்பிரியா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, அங்கதான் காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் அவரோட அஃபேர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. தன்னோட மனைவி கிட்ட நான் இப்ப வந்துட்டு இது ஆபீஸ் கால் அப்படின்ற மாதிரி வெளியே போய் ஒரு இடத்துல நின்று சிகரெட் குடிச்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதுகளுக்கு ஒரு மாதிரியான சத்தம், எங்க இருந்து நீ முதல்ல ஓடி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. ஒரு பெருசா இடத்துக்குதா தெரியல, புகைப்பிடிச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா, அந்த புகையில ஒரு பெரிய உருவம் வர மாதிரியும் இவர் அப்படியே எடுத்துட்டு போற மாதிரியும் காமிக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணி படத்தோட நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய லாயர். இவருக்கு இந்த பேய் பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. இதனால பேய வர வைக்கணும், பேய் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தனிமையில உட்காந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட கெட்ட நேரம் பார்த்து ஒரு 10-15 பேய்கள் கிட்ட வர ஆரம்பிக்குது. குடும்பமா வர ஆரம்பிக்குது. பயந்து போறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி பேரலா ஒரு 2 விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க ஒரு பேயா வந்துட்டாங்க இல்லையா, ஒருத்தர் தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த பேய்கள் எல்லாருமே சேர்ந்து ஹீரோ கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பானுப்பிரியா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய தொழிலதிபர் திறந்திருக்காருன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த இடம் இவங்களோட இடமா இருந்தது. அதாவது ஒரு சுடுகாடா இருந்தது. அதை அவன் ஆக்கிரமிச்சு எங்களுக்கு இடம் இல்லாம பண்ணிட்டா, லிட்டரலி எங்களுக்கு இங்க வீடு இல்லாம போயிடுச்சு, நீ ஒண்ணு பண்ணு, கோர்ட்ல கேஸ போட்டு அதை சரியான முறையில எங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பயங்கரமா டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கோர்ட்ல அதை வாதாடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காரு. இதுல காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு எதிர்த்தரப்புல இருக்காங்க இல்லையா, அது இவரோட காதலி அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டல் ஓனருக்கு சாதகமா அவங்க பாதாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அங்க இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாமே அங்க இருக்க எல்லாரும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜட்ஜி முதற்கொண்டு கூட இருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு மாதிரி காமெடியா இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுடுகாடு இருந்தது, அதை அழிச்சிட்டு அவங்க ஹோட்டல் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வாதங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களோ அது அப்படி கிடையவே கிடையாது, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு நபர் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த நபர் இன்ன வரைக்கும் வராததால அங்க இருக்க ஜட்ஜ் ஒரு மாதிரி கருப்பாயிட்டாரு. நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோயினும் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையா, இவங்க ஏமாத்தி என்னோட கட்சிக்காரர்கிட்ட இருந்து பணத்தை கொடுக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகளை வச்சுக்கிட்டே இருக்க இத்தோட முடிவுல ஹீரோக்கு ஒரு 3 நாள் டைம். இந்த 3 நாளுக்குள்ள அந்த இடம் ஒரு சுடுகாட்டுல இருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்றத நீ கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பும் போது 2 நாள் சனி ஞாயிறு லீவா இருக்கும், ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே போல. இதனால இந்த 3 நாளுக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வெளியில வந்து ஒரு மக்கள் கிட்ட பேசி கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கா இல்லையா கவனிக்கிறான். நாயகி இதை கவனிக்கிறாங்க. பேய் பிசாசு அப்படின்னு நல்ல நம்பிக்கையே கிடையாது, நீ தேவையில்லாம எதுக்கு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, அவங்க இருக்கிறது உண்மைதான், உன்னோட கண்களுக்கு தெரியல அப்படின்னா அதை என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போக ஆரம்பிக்க இங்க இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு அழகான பாடல். இந்த பாடலோட முடிவுல ஒரு 2 விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எல்லா பேய்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்களோட இடம் பறி போயிடுச்சு, இதை மீட் எடுக்கணும் அப்படின்னா நாயகனுக்கு நம்ம ஏதாவது உதவணும் அப்படின்ற மாதிரி முன் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் சுடுகாடா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி பழைய மேப்ல ஒண்ணுத்துல குறிப்பிடப்பட்டிருக்கோம், அதை நம்ம எப்படியாவது எடுத்தாக்கணும், அதாவது அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட தான் இருக்கு, நம்ம எப்படியாவது பறிமுதல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க எக்கச்சக்கமான பிளான்ஸை போட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல நாயகன் இங்க என்ன பண்ண போறோமோ அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது இவரோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வெளியூருக்கு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்றது கனவா இருக்கும். நேபாள் போகும்போது அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சோகத்தோடு இருக்கும்போது பேரலா கட் பண்ணி ஹோட்டல்ல அந்த இடத்துக்கு நிறைய கெஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரையா நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க பேய்கள் எல்லாத்துக்குமே வரவங்க எல்லாரையும் பயமுறுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதனால எல்லாரோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரையா பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒருத்தர் ஆக்டர் அப்படின்ற மாதிரியும் அந்த நபரோட ரூமுக்கு மாலினி அப்படின்ற ஒரு பேய் போக ஆரம்பிக்குது. அவர் பண்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்குது. அது மூலமா ஒரு பெரிய படம் நடிச்சிருக்காரு போல, அது நல்லா வரல, அதாவது இவரோட நடிப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் இவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது இவங்க ஒரு ஆக்டர்ஸ் பேய்தான் இல்லையா, அந்த வழி என்ன அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதனால வேகமா அவரை தடுத்து நிறுத்திட்டேன்னா ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி மாறு வேசத்துல அந்த இடத்துக்கு போற மாதிரியும் அவரை ஆறுதல் படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே
அதே சமயத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் தன்னோட காதலி கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ரிங் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்திலயும் நான் பார்த்த பேய்கள் உண்மைதான், இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டு போடா அப்படின்னு மாதிரி இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த பேய்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் கேடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த மேப்பை கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி பல காமெடியான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மேப் கிடைக்குது. அவ்வளவுதான், 2 நாள்ல கண்டுபிடிச்சிட்டோமே, இது பயங்கரமான அச்சீவ்மெண்டா இருக்குன்னு திருப்பி பார்க்கும்போது அது அந்த ஹோட்டலோட வரைபடம் மட்டுமே தவிர அந்த இடத்தோட வரைபடம் கிடையாது. இதனால ஒழுங்கா போய் தேடுங்கடா போங்கடா அனுப்பி வைக்க அங்க இருக்க எல்லா பேய்களும் அதை தேடி போக ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது ஒரு காதல் ஜோடிகள், அதாவது ஒரு கல்யாண ஜோடிகள்னு வச்சுக்கலாம், அந்த ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்பால உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பேய் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. அவங்கள படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரோட ரூம்லயும் கேமரா வச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் நாய்க்கு இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவ எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கா, இவன் மேல ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்கிட்ட சொல்லி அனுப்ப அப்பதான் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட காதலன், அதாவது நாயகன் இந்த இடத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்கா இல்லையா, அதை நம்ம உடைச்சாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இது நாயகனுக்கு தெரிஞ்சதோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்காக அங்க போன, அங்க பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்றலாம் கத்திக்கிட்டே இருக்க இவங்க கண்டுக்கிறதா தெரியல. அதே சமயத்துல இவங்களோட ஃப்ரெண்டு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவங்களோட பாத்டப் முழுக்க ரத்தமா தோட ஆரம்பிக்குது. பயந்து போய் அலறிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கண்ணு முன்னாடி இவங்களை பயமுறுத்துற வகையில ஒரு மர்ம உருவம் நின்றுகிட்டே இருக்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பேர் சொல்லும் போது அவங்க இதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. உள்ள ஒண்ணுமே இல்லை, என்னடி இது, நீ வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க தன்னோட காதலனோட போட்டோவை பார்த்துக்கிட்டு ரோட்ல, அதாவது அந்த ஹோட்டலுக்கு வெளியில நடந்து போய்கிட்டே இருக்கு. அந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே இவங்களை பாக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டல் ஓனருக்கு இவ தான் அந்த வாய்தாக்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா, நம்ம இவளை பிடிச்சி தள்ளி விட்டுலாமா அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்ட போகும்போது அப்பதான் நாயகன் இவங்களோட காதலன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவங்களை உயிரோடு விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை கெஸ்டையும், அதாவது பேயிங் கெஸ்டா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. யாருக்குமே இங்க பேய் இருக்கு அப்படின்ற ஐடியா எல்லாம் கிடையாது. ஆனா இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அதுல எல்லாரும் வந்து அவங்களோட பங்குக்கு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல பேய்கள் எல்லாமே போது பயங்கரமா ஆட்டங்கள் எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா அங்க இருக்க சேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கு. இது நேரம் வரைக்கும் இங்க ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு இங்க ஒரு அமானுஷம் இருக்கு, பேய் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த பேய் கூட்டத்துல இருக்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு நபரை பார்த்து சோகம் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட கணவர் அங்க கண்ணு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. அவங்க கூட வேற ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ தன்னை விட்டு தன்னோட கணவர் இங்க சந்தோஷமா இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பேயோட முகத்துல ஒரு சோகம். அப்படியே கற்பனை அங்க இருக்க எல்லாரும் ஹீரோ கூப்பிட்டு, இது நாள் வரைக்கும் நான் பேய் இருக்குன்னு சொன்ன நம்புனீங்களா, இப்ப நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே இங்க பதில் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் கூட கிடையாது. பேக் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் நாயகி இருக்காங்க இல்லையா, இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, அது பேயா பிசாசா அப்படின்றதுனால கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மட்டும் பேசிக்கிட்டே இருக்க மத்தவங்க எல்லாம் இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே எல்லா பேய்கள் கிட்டையும் போக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அது வயசானவங்களுக்கு தன்னோட கணவர் இங்க வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, கணவரை அந்த அம்மா கொடுமைப்படுத்தணும்ன்ற மாதிரி வரும்போதெல்லாம் இவங்க போறாங்க, தன்னோட கணவரை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு குழந்தை பேய் இருக்கும். அந்த குழந்தை பேயோ இன்னொரு குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த ஆக்டர் இருந்தா இல்லையா, அவர் கூட அந்த ஆக்டர்ஸ் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் மலர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க போய்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல நாயகன் இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த பேய் இருக்கு அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். அதனால முடிஞ்ச அளவுக்கு மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு இங்க எல்லா பேயும் வர வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக அந்த பேய்களோட குணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பேய்களோட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல ஹீரோனி இருந்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள தேடிக்கிட்டு நாயகனும் கூட இருக்க பேய்களும் சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நாயகிக்கு இங்க ஒரு கல்லறை இருந்திருக்கு, அதாவது இது ஒரு சுடுகாடா இருந்திருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இது நேரம் வரைக்கும் இவங்களே இந்த கேஸ்ல ஏமாத்தி தான் வச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு 4-5 நபர்களால் கடத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இவரோட பாட்டியும் கிடைச்சிட்டாங்க. என்ன அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா. அவங்க கிட்ட கால பேசிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த மேப் எங்க இருக்கு அப்படின்றது அந்த ஆண் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இதனால ஒட்டு மொத்தமா நம்ம இதை பண்ணி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த மேப்பை தேடி ஒரு பயணம். அது அப்படி போகும்போது இந்த பேய்களுக்கு பல தடங்கள் நடக்க ஆரம்பிக்குது. 2 மாந்திரிகவாதிகள்
பேய்கள் அந்த மேப்பை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பல மந்திரங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த பேய் கும்பல் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான கலாட்டா கலந்த சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவில் அந்த மாந்திரிகவாதிகள் அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பிக்க இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த ஒரு பூட்டப்பட்ட பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு மந்திர கோல் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று பண்ணலாம், நம்ம போய் ஹீரோயினை காப்பாற்றலாம், அப்புறமா இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லா பேய்களும் போக ஆரம்பிக்க. ஆனா அங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்க உள்ள போறாங்க, அது எடுக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம இந்த சரி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்கிறது. இந்த ஹோட்டல் ஓனர் இருக்கா இல்லையா, அவர் இவங்களை கடத்தி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சா, இதுக்கு மேல உன்னையும் உன்னோட காதலையும் வெளியிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ இங்க இருக்குதான் சேஃப் அப்படின்ற மாதிரி அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து எல்லா பேய்களும் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும்போது இவரோட கைகள்ல ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தால பேய்கள் இவரத்தோட தயங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றதுக்காக ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து மோதிரம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பல பிரச்சனைகளை அந்த பேய்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பேய்கள் கூட மனிதர்களும் உதவ வந்திருக்காங்கன்ற இல்லையா, மனிதர்கள் அவரை அட்டாக் பண்ணும்போது அந்த மோதிரம் கழண்டு விழ ஆரம்பிக்குது. இதனால அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான உருவத்துல ஒரு பேய் வர ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் ஒரு வயசான அம்மா சுத்திக்கிட்டே இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் அந்த மேப் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட உருவம் தான் இது. பயங்கர கொடூரமா வந்து அந்த நபரை அந்த இடத்துல ஒரு சூலத்தால வீழ்த்துறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாரு. அதே சமயத்துல இந்த லேடி யார் அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இந்த ஹோட்டலோட பேரு பானுப்பிரியா ஹோட்டல் அப்படின்றதாலியா, அந்த பானுப்பிரியா தான் இவங்களா இருப்பாங்க. இவங்களோட அப்பாவோட சொத்துக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வயசான நபர், அதாவது ஹோட்டல் ஓனர் இவங்களை கல்யாணம் பண்ணார் அப்படின்ற மாதிரி இவங்களை சாகடிச்சு இதே இடத்துலதான் போதுச்சு. அது இந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஹோட்டல் கட்டி இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் இங்க ரிவீல் ஆகி முடியும் போது இவங்களை புதைச்ச இடம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து எலும்பு கூடுகள் வெளியே வர ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. அப்படியே கட் பண்ண கிடைச்ச எலும்பு கூட பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற அந்த நபர் எழுந்ததும் அது அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்க, அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியோ அந்த இடம் சுடுகாட்டுல தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு கிடைச்ச மேப் மூலமா கன்ஃபார்ம் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லா பேய்களுக்கும் ஆனந்தம் ஆயிடுது. ஹீரோயினும் இந்த கேஸை வித்ரா பண்ணதால இவங்க இந்த கேஸை ஜெயிக்கிறாங்க. இது கூடவே எங்களோட காதலும் ஒண்ணு சேருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எங்க போய்கிட்டே இருக்கும்போது எல்லா பேய்களுக்கும் பயங்கர சந்தோஷம். இனிமேல் எங்களோட வீடு கிடைச்சிச்சு, நாங்க அங்க வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அந்த இடத்துல சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வேகமா ஒருத்தர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஊரே அஞ்சு நடுங்கிட்டு இருக்க பேய் பங்களா தான் இது, இதை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம பணக்காரங்களை இங்க கூப்பிட்டு இல்ல வெளிநாட்டுக்காரங்களை இங்க கூப்பிட்டு இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்கு சொன்னோம்னா நமக்கு பயங்கரமான லாபம் வரப்போகுதுரா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய் கூட்டம் எல்லாமே இவரை கவனிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு புது ஆள் ஒருத்தன் வந்திருக்கான், அவ வந்துட்டு இங்க இருந்து போக முடியுமா, நம்மளோட இடத்த நாம தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவரை எதிர்த்துக்கிட்டு போக ஆரம்பிக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான பேய் படம், அதாவது பயங்கர ஹாரரா இல்லாம ஒரு கதை ஓரியன்டா இந்த ஹாரர் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எக்கச்சக்க வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.